Hi, hello guys. Welcome to SK Villain YouTube channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்ட் 2. அதான் தலைவரே வந்துட்டோம். வந்துட்டோம். கலர் பூனையும் வந்துட்டேன். ஒரு சேவ் பண்ணிக்கலாமா? ஆமாம். ஏன்னா இங்கிருந்து தான் நம்ம வரப்போறோம். ஆமாம், இங்கிருந்து அப்படியே. ஆமா, கடைசி எதுல விட்டோம்? எனக்கே மறந்து போச்சு. கொஞ்சம் ஞாபகப்படுத்துறீங்களா? கடைசியாக அந்த இது வென்டிலேட்டரில் போயிட்டு அந்த வால்வு இது பண்ணோம். வால்வு இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து சேவ் பண்ணியிருந்தோம் நினைக்கிறேன். இதுக்குள்ள என்னது இருக்கான்னு பாருங்க, பாத்துக்கலாம். அதுக்குள்ள என்னது இருக்குமான்னு தெரியல. அதாவது அப்படியே பார்த்து சொல்லுங்க. அதாவது வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி யாராவது லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அந்த ஆல் பட்டனு அது எல்லாம் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க ஃப்ரீ ஃபயர் பிளே பண்ணும்போது அப்புறம் ஹெட்ஷாட் உள்ள அது பாத்துக்கங்க. அந்த ரெட் கலர் ஹெட்ஷாட் உள்ள அதாவது என்னலாம் கேட்டீங்கன்னா சும்மா ஒரு ஃபன்னு தான். அது உங்களுக்கு எல்லாம் உழுகும். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே லைக் பண்ணிட்டும் பாருங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கு எங்களுக்கு. ஸோ நேற்று போட்ட வீடியோக்கு கொஞ்சம் நல்லாவே ரெஸ்பான்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு ரொம்ப நன்றி. ஏனென்றால் அந்த வீடியோ லைக் கிட்ட போயிருக்கு. ஓப்பனாவே சொல்றோம். நாங்க மாத்தி பேசுறோம்னு நினைக்காதீங்க. அப்படியெல்லாம் பேசல, இருக்கிறதாங்க சொல்றோம் நாங்க. இங்க போனோம்ல. சொல்லுங்க. இருக்கேன். எக்ஸ்ட்ரா லைக் வந்திருக்கணும். இருக்கும். எக்ஸ்ட்ரா லைக் வந்திருந்தா நான் போட்டிருப்பேன். பார்ட் 2 வந்து எக்ஸ்ட்ரா லைக் வந்திருக்கு ப்ரோ அப்படின்னு எங்களை சந்தோஷப்படுத்தி காட்டுறதுக்கு அந்த ஒரு லைக் பட்டனை போட்டேன். ஆமா கைஸ், பாக்குறவங்க அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸ்கூல் டைம் இந்த ₹1 வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? ஹெல்த்தி ட்ரிங்க் வாங்கலாம். ஓகே. அதாவது ஒரே ஒரு சில்லறை காசு மட்டும் தான் வச்சிருக்கானுங்க. இன்னொரு சில்லறை காசு நம்ம அப்புறமா தேடிப்போம். ஆமா கைஸ், ஏதோ பண்ணணும், ஆனா எங்க பண்றது தெரியல. அதான் அந்த நேரா பச்சை கலர் டோர் இருக்கு பாருங்க, அதுக்கு போகணும். ஃபர்ஸ்ட் லாக் ஆயிருந்ததுல. ஆமா, அதுக்கு போகணும்னு நினைக்கிறேன். அந்த கட்சின் எல்லாம் முடிஞ்சு நம்ம திறந்துட்டோமான்னு தெரியல. இப்போ போய் திறப்போம். என்னதான் இருந்தாலும் கரெக்ட். இல்ல எப்படி இருந்தாலும் அவன்கிட்ட மிதி வாங்க போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆமா கைஸ், போவோம். டேய் கட்சின் வந்துடுச்சுடா. வந்துட்டான்டா. ஓடுறா. ஏன்டா இப்படி தலையில இருந்து ஓடுற? அவன் தான் பூச்சாண்டியாடா. ஓகே கைஸ், வந்துட்டான். இங்கதான் இருக்கா. இவன் அவளோட வந்தவளாச்சு. இவன் இங்க என்ன பண்றா? நான் கூட இவதான் பேருன்னு நினைச்சேன். ஆனா இவ நம்மள காப்பாத்துவான்னு எதிர்பார்க்கல. நல்ல மூமெண்ட் தானே? நல்ல மூமெண்ட் தான். இதே தப்பா நினைச்சுடுவானுங்க. தப்பாலாம் நினைக்க கூடாது கைஸ். கேம். ஆஃப்டர் ஆல் கேம். If he catches you, the punishment is harsh. என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளவுதான் கேம். he looks cozy. தலைவரே, நாம ரெண்டாவது ஆப்ஷன் சூஸ் பண்ணிருக்கோம். பாத்து தலைவரே. Anyway, he's nice in the daytime. ஆமா guys, You're the transfer student. இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, கரெக்ட்டா தான் போட்டுருக்கேன். Remember? ரிமெம்பரா? ரிமெம்பர் இருக்கு. ஞாபகம் இருக்கு. உன்ன ஞாபகம் இல்லாமயா? ஃபர்ஸ்ட் அங்க பார்த்தோமே. ஆமா, ஃபர்ஸ்ட் அங்க பார்த்தோமே. Well, I guess everybody knows her actually. I'm Jiyeon Sol. You're நீதா ஹை ஜான் சியோலா. ஓஹோ, ஹூமின்லி. நானா? What are you doing? கரெக்ட். நான் சொல்லுமா, நீ மேல சொல்லுமா. I am just running. ஐயோ, அதுவா இல்ல எது குடுக்குறது தலைவரே? நீங்க கொடுங்க. ஜூஸ் பண்ணி கொடுத்துட்டேன். பரவாயில்ல, இருங்க. ஏதோ ஒண்ணு நடக்குது. ஏமா என்ன ஆச்சு? I always see you alone. Don't you have friends?
ஐவி காட் யூ. ஐவி காட் யூ. அந்த சைடு அழுத்திடாதீங்க. ஐவி காட் யூ. Huh? Oh, அட பாவி yeah, that's இது right. But you'll make more soon. ஓகே கைஸ் பார்க்குறோங்க அப்படியே லைக் Okay, பண்ணிட்டு I'm பாருங்க going to go now. பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பி Be கேர்ஃபுல் careful. ஓகே கைஸ் நீங்க யாராவது இன்னும் வீடியோக்கு லைக் பண்ணாம பாத்துருந்தீங்கன்னா அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ இல்ல மக்களே இல்ல அதுக்குள்ள இல்ல இல்ல லைக்க பண்ணுங்க. நாங்க எஸ்கேப் ஆகக்குள்ள நாங்க எஸ்கேப் ஆயிட்டு உங்களை பாக்கறதுக்கு வரோம் மக்களே. இல்ல கைஸ் அவன் வரல பன்னிசிபிள் போயிடுச்சு. ஆஹா போயிட்டானா? அவன் போயிட்டான் 7:30 வந்துட்டான்டா. வந்துட்டான்டா லைட் இருக்காச்சு ஆஹா லைட். அப்பா லைட் கட்டிச்சு. இதுக்கப்புறம் லைட் ஆஃப் பண்ணிக்கலாம். தலைவரே லைட் ஆஃப் பண்ணுங்க. ஏன்னா அவன் நம்ம எப்படி அடிப்பான்னு உங்களுக்கே தெரியும். தூக்கி வாரி போடுவான் அவன் நம்மள. போடட்டும் ஐயோ வில்லியம் போர்டு விளையாடுறதே நம்மளுக்கு வேலையா போச்சு. ஆமா தலைவரே அந்த டேபிள் மேல ஏதோ ஒரு லெட்டர் பார்த்தோமே அதை கொஞ்சம் எடுங்களேன். ஆமா லைட்டை போடுங்க. ஃபர்ஸ்ட் லைட்டர் ஆன் பண்ணுங்க. அந்த இப்ப நியூ இன்ஸ்டாலேஷனா? ஓகே இதுல நாங்க வந்து எதுக்கு இந்த லெட்டர் பார்த்தோம்னா இதுல ஏதோ ஒரு கோடு இருக்க வாய்ப்பு இருக்கு மக்களே. அதனாலதான் மக்களே கோடு இருக்குதான் நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த நாக்கியே யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்கூல் வந்து பர்ச்சேஸாக பண்ணிச்சா பர்ச்சேஸ் அது பர்ச்சேஸியா மிஷின் காம்போ ஆஃப் டிசேபிள் கீ. நாங்க வந்து ஒரு மிஷின் வந்து வாங்கியிருக்கோம். அது வந்து கம்பைனும் பண்ணும் டிஸ்அசம்பிளும் பண்ணும் சாவிய அப்படின்னு இருக்காங்க. அது வந்து எங்க இருக்குன்னா ஒர்க் ஷாப்ல இருக்காமா. அது வந்து யார்கிட்ட கேட்கணும்னா ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து யூசேஜ் அப்புறம் மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. கரெக்ட். மேனேஜ்மெண்ட் கிட்ட கேட்டு யூசேஜ் அதுக்கப்புறம் அங்க எழுதி இருக்கு பாருங்க. கம்பைன் என்ன பண்ணணும்னா அதாவது ரெண்டு சைஸ். இப்ப சின்ன சைஸ்னா சின்ன சைஸ், பெரிய சைஸ்னா பெரிய சைஸ், ரெண்டும் ஒரே சைஸ்ல இருக்கணும் சாவி. ரெண்டும் ஒரே சைஸ்னா நீங்க நினைக்கிற மாதிரி சைஸ் கிடையாது, நார்மல் சைஸ். இல்ல அந்த ட்ரேக்குள்ள அந்த சாவியை வச்சு கீய வந்து ரெண்டு சாவி இருக்கு இல்லையா, அந்த சாவியை வச்சோம்னா சாவி வச்சு ஆக்டிவேட் பண்ணோம்னா கரெக்டா கம்பைன் ஆயிரும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து டிஸ்அசெம்பிள், அதாவது ஒரு ரெண்டு சாவி ஒட்டி இருக்கு அதை நம்ம டிஸ்அசெம்பிள் பண்ணோம்னா கீய அந்த கம்பைன் பண்ண கீய ஒரு ட்ரேல வச்சு மறுபடியும் லிவர் ஆன் பண்ணோம்னா கரெக்டா டிஸ்அசெம்பிள் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் கரெக்டா தான். கரெக்ட்டா the current to the mailboxes throughout the school will be replaced with combined keys. Thank you for your attention அப்படிங்கறாங்க on this matter. இந்த விஷயத்துல நீங்க வந்து அட்டென்ஷன் பண்ணதுக்கு நன்றி, போயிட்டு வாங்க அப்படிங்கறாங்க. ஆமா போயிட்டு வாங்குறீங்களே, எங்க போறது? இந்த ஸ்கூலை விட்டு தப்பிக்கிறது தான் மேட்ரு. இந்த டிராயருக்குள்ள எல்லாம் பாருங்களேன் என்ன இருக்கும். ஆக்சுவலா சொல்லப்போனா இதெல்லாம் ஓபன் பண்ண முடியாது. ஓபன் பண்ண முடியாது இல்ல, லைட்ட போட்டு ஓபன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பாருங்க. இல்ல கம்ப்யூட்டர்ல என்ன பண்ணுமா ஒருவேளை? இல்லையே. சரி நம்ம வெளிய போலாம். இதுக்கப்புறம் இங்க நின்னுட்டோம்னா போர் எடுத்துரும் நம்மளுக்கு. அதனால அடுத்த ரூம்ல போய் பாப்போம். ஸ்ட்ரைட் தலைவரே அந்த சைடு. எதுக்குனே ஒரு அந்த லைட்ட போட்டுருங்களேன். லைட்ல போய் அந்த லெட்டர் மட்டும் பாத்துருங்க. சோயா மில்க். இது வந்து எதுக்குன்னா நீங்க எனர்ஜி அந்த பையன் வந்து ஒரு ரெக்வெஸ்ட் லெட்டரா போட்டுருக்காங்க மேனேஜ்மென்ட்டுக்கு. அவ்வளவுதாங்க ரெக்வெஸ்ட் லெட்டர். அது வந்து அந்த சத்தம் வந்து உள்ள அந்த சத்தம் ரொம்ப கேட்டுட்டே இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள போனாங்கன்னா ஆபத்தாயிரும். அந்த லெட்டர் தான் இது, வேற எந்த லெட்டரும் இல்ல மக்களே. ஆமா மக்களே, ரெக்வெஸ்ட் லெட்டர் தூக்கி இங்க போட்டு வச்சிருக்கானுங்க. அந்த சைட் டேபிள் மேல எடுத்துட்டோம்ல, அவ்வளவுதான். நீங்க கிளம்பலாம். எடுத்துட்டோம். ஆனா இங்க ஏதோ பண்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். மேப் ஓபன் பண்ணுங்க. மேப் ஓபன் பண்ணியா? மேல எல்லாம் பேசக்கூடாது, கொஞ்சம் பார்த்து பேசி. மெயின் ஆபீஸ்ல இருக்கோமா? ஏங்க அதாவது 2 1 இருக்கே, அது என்ன ஒண்ணும் இல்ல, செகண்ட் ஃப்ளோர்னு அர்த்தம். 2 1னா ரெண்டாவது ஃப்ளோர்ல ஃபர்ஸ்ட் ரூம்னு அர்த்தம். அப்படி வரும் உங்களுக்கு. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் மேப்பை மாத்தி போட்டுருக்கோம். இங்கே சேவ் இருக்கு. ஃபர்ஸ்ட் லைட்டர் ஆன் பண்ணுங்க தலைவரே.
அதாவது லைட் ஆன் பண்ணலைன்னா நம்மளுக்கு கண் தெரியாது. அதனால சேவும் பண்ண முடியாது. லைட் இருந்தா தான் சேவ் பண்ண முடியும். அதுவும் அதையும் கரெக்டு தான். பார்த்துக்கங்க. ஸோ இந்த கேம் வந்து பிளே ஸ்டோர்ல இருக்கு. ஃப்ரீ இல்ல. அதனால நீங்க குரோம்ல டவுன்லோட் பண்றதே நல்லதுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஏன்டா அங்கே சொல்லிக்கிட்டு இருக்க? இல்ல சொல்றேன், பாக்குறவங்களுக்கு சொல்றேன். பிளே ஸ்டோர்ல உடனே போய் செக் பண்ணி பார்ப்பாங்கல்ல. அவங்க ஓகே, பார்த்துட்டு அதை வாயை தேடி போட்டு பார்த்துட்டேன். அதில் தேடி பார்த்துட்டேன், ஒன்றும் இல்லை. சரி, இப்போ இப்ப நம்ம உள்ள போலாம். அவன் மட்டும் குறுக்கால வந்துடக்கூடாது. அந்த மொட்டை தலை மெயின் உள்ள டோர் வந்தானா ஆஃபீஸை விட்டு நம்ம போய் போயிடுவோமா? இதுக்கப்புறம் என்ன போயிடலாம். பண்ணணும்னு தெரியும்ல. பார்க்கலாம், இருங்க பார்க்கலாம். ஆமா, இப்ப எதுக்கு நம்ம இங்க நடந்து போயிட்டு இருக்கோம்? சும்மா கூத்து போன போக்கல போக வேண்டியதான்னு சொன்னேன். அதேங்கப்பா, நல்ல நேரம்ல, சூப்பர்ல. எதிர்க்கவே வரோம் பாத்தீங்களா அந்த மொட்டை மண்டைய. ஆமாம் கைஸ், எதுக்கும் ஓடி போயிரும். நாம எப்ப மிதி வாங்கன்னு தெரியாது. அது முட்டு சந்துன்னு எனக்கு தெரியும் நல்லா. நீங்க போறது எங்கேயோ டோர் ஓபன் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் போயிட்டானே என்ன அதுக்குள்ள? இரு பார்க்கலாம். அதே பண்ணோன்னு நாங்க வரோம். ஆனா நீ அங்க இருக்க கூடாது. ஏன்னா நாங்க ஒரே ஒரு சாவி மட்டும் எடுத்துக்கிறோம். நீ அங்க இருக்க கூடாது. ஆனா பாத்துக்கோ, பார்த்து பண்றாடு தம்பி. அப்படிதான் ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணுங்க. ஆஹா, ஏதோ ஒண்ணு நடக்க போகுது சம்பவம். இல்ல 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 இல்ல, இங்க எதுவும் இல்ல. வந்ததுக்கே வந்து திருப்பி இப்ப வந்து அங்க இங்க போனோம். அந்த மெக்கானிக் பாக்ஸ்ல போய் இப்ப எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏதோ ஒண்ணு ஜொலிச்சிட்டு இருந்தது மெக்கானிக் பாக்ஸ்ல. அங்க ஏதோ வந்துட்டான்டா. வேணாம், அவன் இங்கதான் இருக்கான். அட, 7:30 பிறந்தவனே, குறுக்கால வந்துட்டியேடா. ஏன்டா இப்படி இப்போதைக்கு எல்லாரும் நம்ம கிட்ட வர வில்லங்க புடிச்சவனா இருந்தாங்கன்னா நம்ம எப்படி எஸ்கேப் ஆகுது தலைவரே? முதல்ல அது எனக்கே தெரியல. போங்க அந்த இது கிட்ட போங்க. அந்த டூல் பாக்ஸ் பார்த்தோமே, அந்த வெண்டிங் மிஷின் கிட்ட. அது அந்த பக்கம் போகணும்டா. நாங்க போறதுக்குள்ள யாரோ லைக் போடலினா லைக்க போட்டு ஜாலியா வீடியோ என்ஜாய் பண்ணுங்க. நம்ம வந்து கேம் பிளே கன்டினியூ பண்ணலாம் இதுக்கப்புறம். இங்க ஆல்ரெடி வந்தா மாதிரி இருக்கு. அப்ப கீழ தான் போகணும்னு நினைக்கிறேன் தலைவரே. கீழ அந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறேன். ரைட். அந்த பக்கம் தான் நினைக்கிறேன் வெண்டிங் மிஷின். இல்ல, இது செகண்ட் ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தானே இருக்கும், இல்ல செகண்ட் ஃப்ளோர்ல இருக்குமா? அந்த ஆள் பார்த்தேன்ல டெவலப்பர், தயவு செஞ்சு அந்த வெண்டிங் மிஷின் மட்டும் காமிச்சு கொடுத்துறா டெவலப்பர். எங்க இருக்குன்னு நாங்க தேடிட்டு இருக்கோம்டா தட்டு மாதிரி. பாப்போம். ஐயோயோ, போக மாட்டான் போலயே. 7:30 பொறுத்தவனே குறுக்கால வரையடா போடாக்கிட்டு. ரைட்டு, ரிஸ்க் எடுத்துட வேண்டியதுதான். ஏன்னா தலைவரே, அவன் எப்படி அடிப்பான்னு நம்மளுக்கே தெரியும். சொன்னா கேளுங்க. ஓட்டிடுறது நல்லது. கண்ணு வருது கிட்ட, ஓடிடலாம். வந்துட்டான் தலைவரே, ஓடுங்க. இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தா எப்படி? ரிஸ்க் எடுத்தாதான் வலிக்காம போகுது. சரி, அப்ப திரும்பி போயிடலாமா? போயிரும். திரும்பி போய் அவனுக்கே சவால் விடுவோமா? டேய், முடிஞ்சா எங்களை புடிச்சு பாடுறான்னு. இது பாருங்க, இப்ப பாருங்க. ஆனா எங்களை துரத்துவான்னு நினைக்கிறீங்க. ஆனா துரத்த மாட்டான் பாருங்க. பயந்துட்டு விட்டுருவான்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். பாப்போம். இந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறேன். இங்க கடவுளே, இங்கதான் இருக்கணும். எஸ், இதேதான் தலைவரே. எடுங்க. என்னது அசார்ட்மெண்ட் ஆஃப் டூல்ஸா? இப்ப எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இரு இங்கெல்லாம் செக் பண்ணிக்கலாம். இங்க அந்த இந்த ரூம் இருக்குமே, அந்த ஸ்டெப் கிட்ட ஒரு இது போட்டதுக்கு அப்புறம் தான் எடுக்க முடியுமா? காயினை போட்டு எடுக்கணும். சோயா மில்க் தான் வந்து விழுன்னு நினைக்கிறேன். நம்ம ராசிக்கு பார்ப்போம். சோயா மில்க் தான் வந்திருக்கு. அவ்வளவுதான் தலைவரே. இப்ப போய் பாருங்க. டே, கொடுத்துருங்கடா. இல்ல ஆமா, நம்ம 2 டைம் சுத்தி தானே வந்தோம் எல்லாத்தையும். சரி, முன்னாடியே இங்கதான் விட்டோம். ஏதோ ஒண்ணு சவுண்ட் வருது. அவன் வந்துட்டான ஒருவேளை அந்த 7:30 பிறந்த தொப்பிக்காரன் வந்துட்டானா? டோர் ஓபன் பண்ணும்போது அங்க ஏதோ டோர் காமிச்சு. இத ஓபன் பண்ணி பாருங்க. இந்த டோரா? இங்க ஏதோ பண்ணணும்ல. ஆமா, அந்த மிஷின் ஆன் பண்ணி பாருங்க. அந்த டேபிள் மேல இருக்கிற மிஷின் லைட் ஆன் பண்ணுங்க.
முதல்ல இந்த ரூமோட லைட் ஆன் பண்ணாதான் நம்மளுக்கு கண்ணு தெரியும். லைட் ஆஃப் பண்ணும் போதுடா. இல்ல ஆன் பண்ணணும் தலைவரே. இப்ப ஆன் பார். பண்ணாதான் ஓகேவா? என்ன பண்ண போறீங்க? எங்க இது ஒர்க் ஆகுதான்னு பாருங்க அந்த ஹேண்டில் பார் கிட்ட. ஏய் சை. ஐயோ தலைவரே ஃபுல் ஸ்கிரீன். ஓகே. அப்பா என்ன டிஸ்கார்டு சைடுல ஓபன் பண்ணிட்டீங்க? திடீர் தெரியாம பண்ணிட்டேன்டா. இங்க ஏதோ பண்ணணும், இங்க என்ன பண்ணணும்? அந்த ஓபன் ஆனா ஆகட்டும். நீங்க ஒன்னா லைக்க போடாம பாத்துட்டீங்கன்னா மறக்காம லைக்க போட்டு பாருங்க. ஆமா கைஸ், லைக்க பண்ணிட்டு பாருங்க. அதாவது நம்ம தலைவர் இப்ப என்ன போறாருன்னா மாயமில்லை மந்திரமில்லை மாதிரி அவன்கிட்ட போய் ஸ்ட்ரெயிட்டா அடி வாங்க போறாரு. எப்படி கதறோன்னு மட்டும் பாருங்க. அவன் இப்போதைக்கு இங்க இல்ல, அது வரைக்கும் சந்தோஷம் தான். எப்பயாவது டக்குன்னு வந்தாதான் உண்டு நம்ம அடி வாங்குறது. அதுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் அடி வாங்க மாட்டோம் மக்களே. இந்த டோர் ஓபன் ஆகும்போது அது வந்து லேட்டரா ஓபன் ஆகும். நம்ம வந்து அந்த டூல் அந்த இப்ப நம்ம வெண்டிங் மிஷின் பார்த்தோம்ல மக்களே, அங்கதான் அந்த டூல் எடுக்கணும். டூல் வந்து நம்ம லேட்டா தான் எடுக்கணும் போகுது. அந்த ஆரிகாமி பேப்பர் எடுக்கணும் தலைவரே. அந்த ஆரிகாமி பேப்பர் அந்த எடுத்துட்டேன். எடுக்கலன்னு நினைக்கிறேன். எடுக்கேன் பாருங்க. ஆரிகாமி பேப்பர் இல்ல நான் எடுத்துட்டேன்டா ஆல்ரெடி. இங்க பாருடா. ஆரிகாமி பேப்பர் இருக்கா? ஓகே. கீழே தலைவரே கீழே வாங்க. தலைவரே கரெக்ட். அந்த சீலிங் இன்னும் வைக்கல தலைவரே. போன இதுல ஒரு சீலிங் எடுத்தோமே அது வைக்கணும். எங்க வைக்கணும்? அது கீழ் ஃப்ளோர்ல நினைக்கிறேன் தலைவரே. கீழ் ஃப்ளோர்ல தான். அது இதெல்லாம் முடிச்சிட்டு பண்ணும்போது இல்ல ஃபர்ஸ்ட் அது பண்ணாதான் இது நம்ம டூல் எடுக்க முடியும். புரியுதா தலைவரே? ஓகே கைஸ். அப்ப நம்ம அங்க சீக்கிரமா போகணும் அந்த இடத்துக்கு. இல்லைன்னா அவன் வந்து எப்படி பேஸ்பால் பேட்ல அடிப்பானே நம்மளுக்கு தெரியாது. இது அந்த இடம். எந்த இடத்துக்கு போகணும்? ரைட், எங்கேயோ போய் எப்படியோ சுத்துறேன். இது அந்த தலைவரே இடமாச்சே. தலைவரே இது ஸ்டெப் வழியில பின்னாடி திரும்பி போகணும் தலைவரே. திரும்பி போங்க. நம்ம வந்து அந்த ஸ்டீல வைக்கல. போன இதுல ஸ்டீல் எடுத்தோமே அதுவே வைக்கல. வெட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம டூலே எடுக்க முடியும்னு எனக்கு தெரியுது. ஏன்னா இப்ப டூல் எடுக்க முடியாதுன்றாங்க. அந்த டூல் வந்து எடுக்கணும் நம்ம. அதுக்காக நம்ம செகண்ட் ஃப்ளோர் அந்த சைடு கதவு போகணும். இப்ப இந்த சைடா போகணும்? அந்த சைடு தலைவரே. இந்த சைடா? ஒருவேளை மறுபடியும் அதே வழி வந்துச்சுன்னா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் சொல்லி. ஐயோ முடிச்சு விட்டுட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த வழி. சாரி தலைவரே. அந்த வழிக்கும் இந்த வழிக்கும் வித்தியாசமே தெரியாத மாதிரி இருக்குமே. 2 டோரும் ஒரே மாதிரி இருந்தங்காட்டி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றானுங்க இந்த கேம் காரனுங்க. அதனால ஆனா கேம் நல்லா இருக்கு, குறை சொல்ல முடியாது. கேம் தரமா இருக்கு. இதுதான் மக்களே, இங்கதான் நம்ம உயிரை பிடிச்சிட்டு மனசை கல்லாக்கிக்கிட்டு போகணும். ஏன்னா அவன் வந்துடுவான், திடீர்னு வருவான் மக்களே. எப்படி வருவான், எப்படி சொட்டை போட்டுட்டு வருவான்னு தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்துடுவான் அவன். இருக்கு. என்ன தலைவரே கரெக்ட் தானே நான் சொன்னது? எப்ப வருவான்னு தெரியாது தானே? கரெக்ட் தான். இங்கதான் இதுக்குள்ளதான் போகணும். கரெக்ட். வந்துட்டோம் பாத்தீங்களா? கீழே போய் போடணும். அந்த இத கீழே போங்க. நீங்க மேல வந்துட்டீங்க, கீழே போகணும் தலைவரே. அந்த சைடு ஸ்டெப் இருக்கு பாருங்க. பின்னாடி தலைவரே அங்க போறீங்க? பின்னாடி போகணும். அங்க இங்கதான் வைக்கணும். அப்போ இங்க வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம போய் அந்த டூல் பாக்ஸ் புரிஞ்சு போச்சு தலைவரே. என்ன ஏதோ நடக்குது. இல்ல இப்ப போய் அந்த டூல் பாக்ஸ் எடுக்கணும் தலைவரே. டூல் பாக்ஸ் எடுங்களேன். இப்ப அங்க திரும்பி போய் ரிட்டர்ன் போயிட்டு டூல் பாக்ஸ் எடுத்துட்டு இதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் ரூம் ஓபன் பண்ணோம் இல்லையா போன எபிசோட்ல? ஆமா. அதே மாதிரி அந்த டூல் பாக்ஸ் எடுத்துட்டு போய் அந்த கிளாஸ் ரூம் ஓபன் பண்ணோம். மேல பச்சை கலர் போட்டிருப்பாங்கல்ல, அத வந்து லாக் பிக் மாதிரி வந்துட்டான்டா. பரவாயில்ல, ரிஸ்க் எடுப்போம். டேய் ஆடா மொட்டை மண்டையா வந்துட்டான்டா. நாங்க அடி வேணாலும் அழக மாட்டோம்டா, போடா அப்படி. இந்த சைடு ஐயோ அந்த சைடு தலைவரே கேட் அந்த சைடு இருக்கு. வலி ஐயோ வந்த வலிக்கு போறீங்களே. டூல்ஸ் எடுக்க சொன்னா ஓகே.
போச்சு தலைவரே, ஓடிடுங்க, சுத்திட்டு ஓடிடுங்க. அவ்வளவுதான். சூப்பர் தலைவரே. நீங்க வந்து அவனையே ஜெகத்திற்கு போறீங்க பாத்தீங்களா? அதுதான். நேரா அந்த சைடு. இந்த ரூம் இல்ல தலைவரே, அந்த ரூம் தலைவரே. தா 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 தா. சீக்கிரம் போங்க. அப்பா ஐயோ ரத்தம் வருது. அடிச்சு போட்டான் ஓரத்துல. இங்கதான். டக்குனு டூல் எடுத்துட்டு ஓடிடலாம். சீக்கிரம் தலைவரே. டூல் எடுக்க எடுங்க. முடியலடா. அப்ப திரும்பி ஓடிங்க. அவன் வந்துட்டான்னு அர்த்தம். அங்க பாருங்க. திருப்பிட்டே ஓடியாராம் பாருங்க ஒருத்தன். எங்க தயவு செஞ்சு அந்த கதவை திறந்தாதீங்க. அங்கதான் நிப்பான். ஆ வந்துட்டான். கதவை திறந்துட்டான்னு நினைக்கிறேன். இல்ல பாத்ரூம்ல எப்படி போய் ஒளிஞ்சுக்கலாம். வா அம்மா முடியல. கொஞ்ச நேரத்துல பின்மண்டையிலே அடிச்சிட்டான் தலைவர. ஓட நம்மள. கொஞ்ச நேரத்துல பலுக்கு விட்டான் பாரு. அவனுக்கே நான் சிங்ஸ் ஓகே. ஆமா இப்ப நம்ம வந்ததுல இருந்து என்ன கண்டுபிடிச்சோம்? ஒரு பொருள் கண்டுபிடிக்கல தலைவரே. ஒரு பொருள் கண்டுபிடிச்ச போன வாட்டில கண்டுபிடிச்சதை சேர்த்து வச்சிருக்கோம். அவ்வளவுதான். ஒரு பொருள் எடுத்தோம். ஆரிகாமி பேப்பர் இன்னும் எடுக்கலன்னு நினைக்கிறேன். எடுத்துட்டோம். அந்த இதுல இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல ஒண்ணு இது ஒரு பேப்பர் இருக்கும். இதுல இந்த செகண்ட் ஃப்ளோர்ல. ஓகே. இப்ப போய் டூல்பாக்ஸ் எடுக்க முடியாதா? அப்ப என்ன பண்ணணும்? அப்ப மேல போய் பாத்துட்டு வரணுமா? அவ அடிச்சாலும் பரவாயில்ல. வேணா தலைவரே, நம்மளுக்கு தான் கஷ்டமாயிடும். வேணாம். உள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம். அவன் வரது வந்துட்டு தான் இருக்கான். தயவு செஞ்சு உள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம். கீழே குமிஞ்சுக்குங்க. அப்பா சாமி. ஏய் ஐ சிம்பிள் காட்டினா பயந்துருவோமா? தலைவரே ஒரு ரிஸ்க் எடுத்து பாப்போமா? நம்ம வேணாம். ஏற்கனவே ரத்தமா இருக்கு. மக்களே, நாங்க இப்போ ஒரு ரிஸ்க் எடுப்போம். ஆனா அதை பார்த்து நீங்க பயந்துடக்கூடாது. ஓகே போலாமா தலைவரே? நம்ம பயப்படக்கூடாது. ஆல்ரெடி நான் முன்னாடியே சொன்னேன் போய் தேட முடியாது. இப்ப நம்ம வேற செகண்ட் ஃப்ளோர் போகணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். நம்ம செகண்ட் ஃப்ளோர் போய் தேடிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து டூல் எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறேன் தலைவரே. போயிடலாம் தலைவரே. அவன் வந்தாலும் பரவாயில்ல. நம்ம வந்துட்டான். ஓடுங்க. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிருக்க தலைவரே. பாத்தீங்களா நம்ம சாகசத்துல? அந்த பச்சை கலர் டோர் தலைவரே. பச்சை கலர் டோர் திரும்புங்க. அந்த சைடு தலைவரே. அவன் சைடு போறீங்க. அடி விழுகும். ஐயோ தலைவரே முட்டு சந்து அங்க இருக்கு தலைவரே. அப்போ இன்னொரு அடி அடிச்சிட்டான். திரும்புங்கோ தலைவரே, திரும்புங்கோ. திரும்பி அவன் சைடு தான் போகணும். அவன் சைடு தான் கேட் இருக்கு, வழி இருக்கு தலைவரே. எப்படியோ போயிருங்க. அவ்வளவுதான். சூப்பர். ஒரு அடி கூட வாங்க வந்துட்டோம் தலைவரே. இந்த கேட்டு தான். ஐயோ ஓடு வந்துட்டு ஓடுங்க. மேல போயிருங்க. மேல அந்த சைடு ஒயிட் டோர் கிளிக் பண்ணுங்க. மறந்துருச்சு. மேல ஓடிருங்க. ஐயோ அப்பா முடியல. என்னடா முட்டு சந்து தலைவரே இது முட்டு சந்து. கீழே அங்க போகணும் தலைவரே. அங்க டோர் இருக்கு பாருங்க. திறங்க. ஆனா சவுப்பா இருக்குதுடா. ஹெல்த் இந்த டோர் தலைவரே. பின்னாடி இருக்க ஒரு டோர் பார்க்கணும் தலைவரே. இந்த டோர் போய் செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் போகணும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் கீழே ஒரு லெட்டர் கிடக்குது பாருங்க. அதை எடுங்க. அந்த லைட்டரை போடுங்க. அதாவது ஒரு ப்ராசஸ்ல ஒரு தேகுனுங்கிறவங்க பூட்டி வச்சிட்டாங்களாமா. அது வந்து பனிஷ்மெண்ட் மாதிரி வச்சிருக்காங்க. அதாவது ஒரு கெட்டவன் வந்து எப்படி பூட்டி வைப்பாங்களோ அது மாதிரி அடைச்சு வச்சிருக்காங்க ஒரு தேகுங்கிறவங்க ஒருத்தரை. அவங்க வந்து சஸ்பெக்ட் வந்து யார் மேல சஸ்பெக்ட் பண்றாங்களோ அவங்க அந்த பில்லர் இருக்காங்கல்ல அவங்க மேல சஸ்பெக்ட் வந்திருக்கு. டேகுன் வந்து செக்யூரிட்டி பத்தி கோஆர்டினேட்டர் வந்து தெரியும். கரப்டட் வந்து இருக்குன்னு, கரப்டடா இங்க ஒருத்தர் சந்தேகப்படுற மாதிரி இருக்காருன்னு தெரியும். அது வந்து அவருக்கு வந்து அதாவது அவருக்கு வந்து மோசமான மார்க்குன்னு சொல்றாங்க தலைவரே. என்னன்னா இங்க ஏதோ ஒரு பேய் இருக்குன்னு அர்த்தம். ஓகே பேய் நம்ம புரிஞ்சுக்கணும் தலைவரே. பேய் இருக்குன்னு சொல்ல வராங்க இந்த லெட்டர்ல. ஓகே கைஸ், என்ன ஸ்டோரியா போகுது தலைவரே? இதுக்கப்புறம் நம்ம இது பரட்டிட்டு இருந்தோம்னா பாக்குறவங்களுக்கு போர் எடுத்துரும். அதனால லெட்டர் போதும். அந்த சைடு ஒரு ரூம் இருக்கு. அந்த போய் பார்த்துட்டு போயிடலாம். பின்னாடி ஒரு ரூம் இருக்கு தலைவரே. ஓ இது வெளிய போற வழியா? இந்த ரூம் பார்த்துட்டு போயிடலாம் தலைவரே. அந்த இது மேல ஒண்ணு இருக்கும் பாருங்க. அந்த சவுண்ட் பார் மேல ஏதோ ஒண்ணு இருக்கும் பாருங்க. அங்க இருக்கு ஒண்ணு. அப்பா இது எதுக்கு பால் தலைவரே?
நம்மளுக்கு இப்ப ஹெல்த் போடணும்ல. ஒரு 2 ஹெல்த் இருக்கு. ஒரு ஹெல்த் யூஸ் பண்ணிடலாம். ஏன்னா அடி வாங்கிட்டோம். ஒரு ஹெல்த் மேல. அந்த இது ஒரே ஒண்ணு மட்டும் யூஸ் பண்ணுங்க. யூஸ் ஐட்டம் கொடுங்க. அவ்வளவுதான் தலைவரே. யூஸ் ஐட்டம். அவ்வளவுதான். ஹெல்த் ஏறிடுச்சு. இதுக்கப்புறம் ரத்தம் நம்மளுக்கு ஸ்டாப் ஆயிடும். ஓடும். அவன் அடிச்சு மண்டை அப்படியே கிறுக்கால் விட்டுருச்சு. இப்ப கீழே உட்காருங்களேன். அந்த கபோர்ட்ல பின்னாடி இருக்கு தலைவரே கபோர்டு. அங்க தொலாவிட்டு இருக்கீங்க. இங்கதான் அந்த கபோர்டு கீழே இந்த கீழே தலைவரே. ஐயோ கரெக்டா ஆங்கிள் வைக்கணும் தலைவரே. கரெக்டா ஆங்கிள் வைங்க கபோர்டுக்கு. என்ன பண்ணும்? இப்ப வேணா டூல் பாக்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அந்த டூல் பாக்ஸ் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன் தலைவரே. எனக்கு தெரிஞ்சு இப்ப போலாம். இங்க பாத்தாச்சுல. அவ்வளவுதான் பாத்தாச்சு. ஏதோ பண்ணணும். அதான் நம்ம வெளியே போயிட்டு இந்த செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் நம்ம இது பண்ணணும்னு நினைக்கிறேன் தலைவரே. இதுக்குள்ள எதனா செக் பண்ணிட்டு போயிடலாமா? ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்ம போணும் தலைவரே. இதுல போய் செகண்ட் ஃப்ளோர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே போய் அந்த டூல் பாக்ஸ் இருக்குல்ல அதுல போய் எடுக்கணும் தலைவரே. ஓகே. டூல் பாக்ஸ் பின்னாடி ஒரு கிளாக் இருக்கு. அத பார்க்காம போறீங்க. பின்னாடி ஒரு கிளாக் இருக்கு பாருங்க. அத பார்த்துட்டு போயிடலாம் என்ன இருக்குன்னு. கீழே ஒரு டிராயர் இருக்கும். அதை ஓபன் பண்ணுங்க. அதேதான். அது ஒண்ணும் இருக்காது. ஆமா. ஓய் என்னடா இது? என்ன இது? டிக்கின்னு சவுண்ட் வருது. ஒருவேளை டைம் ஓடுதா? ஏதோ டைமர் ஓடுது. சரி பேக் கொடுங்க. எக்ஸிட். கொஞ்சம் ஸ்கிரீனை மட்டும் ஜூம் பண்ணுங்க தலைவரே. ஆஃப் ஸ்கிரீன் தான் தெரியுது. இத ஒட்டி எப்படி விளையாடுறதுன்னு தெரியல. உட்காந்துக்கிறேன். அப்படியே பேக் வாங்க. பின்னாடி வந்துருங்க. பின்னாடி வந்துருங்க. அத புடிச்சு ஏதாவது இழுக்கணுமா கீழே? இல்லடா இது ஏதோ பசில் போல. நீங்க பேக் கொடுங்க. அவ்வளவுதான். இப்ப வந்து செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கீழே போய் அந்த டூல் பாக்ஸ்ல எப்ப எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே கரெக்ட் தலைவரே. இது எல்லாத்தையும் பாத்துருங்க. இப்ப வந்து இந்த ஹோம் ரூம்க்கு அந்த டூல் பாக்ஸ் எடுத்து வரணும்னு நினைக்கிறேன். இப்ப போய் எடுக்க முடியுதான்னு பாருங்க. கீழே இப்பதான் போணுமா? ரைட். கீழே தலைவரே அந்த சைடு போகணும். நம்ம ரூட் மாத்தி போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். என்னது? என்ன சொல்ற? இது வந்து லாக் ஆயிடுச்சம்மா. நம்ம வந்து வேற என்னது பொருள் கண்டுபிடிச்சிட்டு வரணுமாமா. அந்த இடத்துக்கு சொல்றாங்க. சோ வந்து இல்ல நம்ம கரெக்டா தான் போறோம். கீழே இறங்கணும். கீழே அந்த சைடு. இங்கதான். இப்ப போயிட்டு தலைவரே நீங்க ஏன் இப்படி கேட்ட மூடி திறந்து விளையாண்டு இருக்கீங்கன்னு தெரியல. அவன் வந்தானா நம்மளுக்கு எப்படி அடி விழுன்னு தெரியும் உங்களுக்கு. தெரியும். சீக்கிரம் அந்த டூல் பாக்ஸ் கிட்ட இன்னொரு கதவு இருக்கும் இதே மாதிரி வெளிய. இன்னும் போல அந்த இடத்துக்கு. சீக்கிரம் பாருங்க. வந்துராத. அவன் இருந்தாலும் அவனுக்கு புரட்டி அடிச்சுன்னு போக வேண்டியதுதான். வந்துட்டான். ஓ அந்த சைடு ஒரு தலைவரே. அந்த சைடு 10 டோர். இதுதான். ஓடுங்க. சீக்கிரம் போய் அந்த டூல் பாக்ஸ் எடுங்க. டூல் பாக்ஸ் டூல் பாக்ஸ் எடுக்கல. வந்துகிட்டு இருக்கான்டா. ஓடிடுங்க. மாமியாரே ஓடுங்க. ஐயோ அடே ஏழுக்கு பொறுத்தவங்க இருடா துரத்தாத. செகண்ட் ஃப்ளோருக்கே ஓடிடலாம்பா. இதுக்கப்புறம் நம்மளால முடியல. ஓடிடுங்க தலைவரே. சிரிக்கிறது இல்லடா. எங்களுக்கு பயமா இருக்கு. சிரிக்காதடா தயவு செஞ்சு. இன்னும் போக மாட்டேங்குது. செகண்ட் ஃப்ளோருக்கே ஓடிடுங்க. போயிட்டாண்டான்னு போவாதீங்க. நம்மளுக்கு எப்படி அடி விழுவுன்னு தெரியும். ஒரு அடி அடிச்சுட்டான் நம்மள.
அதான் நான் சொன்னனே தலைவரே, இப்ப நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு போகணும். அப்பதான் நம்ம எஸ்கேப் ஆக முடியும். போயிடலாமா? அதான் கதவு இங்க இருக்கு பாருங்க. அங்க எங்க போறீங்க? கதவு பின்னாடி இருக்கு தலைவரே. இங்க இல்ல, கதவு கீழ நேரா அந்த கதவு. ஓடிருங்கோ மேல. மேல இன்னும் அவன் வரல, அதனால பிரச்சனை இல்ல. ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிடலாம் தலைவரே. அந்த சைடு போய் பார்த்துட்டே போயிடலாமே. அதுதான் எனக்கும் தோணுது. எல்லாத்தையும் பார்த்துட்டே போயிடலாம். ஒவ்வொரு டோரா பார்த்துட்டு போயிடலாம். அப்பதான் நம்ம அந்த சாவி எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏதோ வந்ததுக்கு வந்துட்டேன். இந்த டோர் லாக்ல இருக்கு. எல்லாத்தையும் பாத்துங்க. வந்தது இங்க ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, மிஸ் பண்ணிட்டு போயிருக்கோம். சேவ் பண்ணிருங்க. ஆனா இதுக்கப்புறம் அடிச்சானா நம்ம இந்த பாஸ்வேர்டை போடுறா. இப்பதான் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன் தலைவரே. ஆனா ஓகே கைஸ், இப்போ அந்த டூல் பாக்ஸ் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். சேவ் பண்ணு. கரெக்டா? கரெக்டாடா? டேய் ஓகே, சேவ் பண்ணிடலாமா? ஜானிட்டர் மெயில் பாக்ஸ். இதுக்கப்புறம் தான் லாபி பிகாஸ் someone kids are sneaking around auditorium. அதுக்கப்புறம் தான் நம்ம ஒன்று இது பண்ண முடியும். ஏதோ ஒன்றத்தை மிஸ் பண்ணிட்டோமே நான் நினைச்சேன்னா. இப்போ டூல் பாக்ஸ் எடுக்க போகிறோம் பார். கரெக்ட். ஆனா அது ஹலோ என்ன தலைவர் ஏன் இந்த பக்கம் வந்தாரு அப்படின்னு சொல்லி வச்சிருப்பியே. ஆமா கரெக்ட் தலைவரே. எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஏதோ பாக்ஸ் இருக்கு, மிஸ் கீழ போணும் தலைவரே, மேல இல்ல தலைவரே. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்குமா செகண்ட் ஃப்ளோர்ல இருக்குமான்னு எனக்கே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டீங்க. சூப்பர்ல. கரெக்ட் தான். கரெக்டா போறேன்னு எனக்கு டவுட் வருது. எனக்கும் அதே டவுட் தான். ஒருவேளை முட்டுசா இருந்தா மாத்தி தள்ளி வாங்குவோம், கரெக்டா இருந்தா தப்பிச்சிருவோம். தப்புடா. அந்த பச்சை கலர் கேட்டுக்குள்ள போகணும். பச்சை கலர் கேட் தப்பு. இது டோர். நம்ம வந்து இந்த வழி இல்ல, இது லாக் ஆயிருக்கு தலைவரே டோரு. நம்ம மறுபடியும் மேல கீழே போகணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு எல்லாம் தலைவரே. அங்க ஏதோ போர்டு கிட்ட மின்ற மாதிரி இருக்கு. போர்டு கிட்டயா? பின்னாடி போங்க. வந்துட்டான்டா. சாரி தலைவர், கோத்து இருப்பா. ஐயோ ஆடா, யாரா இங்க போறதோட இப்ப யாரா வருவேன். நாங்க செக் பண்ணலான்னு வந்தோம்டா. அது முட்டு சந்து தலைவரே. அந்த பர்டிகுலர் டோர் ஓபன் பண்ணிட்டேன். டேய் ஏதோ புக்குன்னு கேக்குதுடா. இங்க இல்லையாட்டு இருக்கு ஒருவேளை. ஹலோ, ஹார்ட் பீட் கேக்குதா? ஹலோ, இருக்கேன் கலர் போன் இங்க தான் இருக்கேன் தலைவரே, பயப்படாதீங்க. ஹார்ட் பீட் கேக்குது. ஐயோ ஹார்ட் பீட் கேக்குது. தலைவரே இது என்ன ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தானே? வந்துட்டோம்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு. தெரியல, பாப்போம். இல்ல வரலையா இன்னும்? சரி போங்க. சரி முன்னாடி போங்க. இங்க இல்ல, அங்க முன்னாடி பச்சை கலர். இதே மாதிரி அந்த சைடு ஒரு டோர் பச்சை கலர். அங்க போங்க தயவுசெய்து. அங்க போங்க தலைவரே. இங்கதான் நினைக்கிறேன். இங்கதான் கரெக்ட் தான். இங்கதான் போகணும்னு நினைக்கிறேன். அப்பாடி தலைவரே. இப்ப டூல் பாக்ஸ் அந்த லைட்ல போடுங்க. லைட் ஆன் பண்ணுங்க முதல்ல. இப்ப கிடைச்சது பாரு. சூப்பர் தலைவரே. இப்ப அந்த மேல இல்ல அந்த மேல போங்க. மேல செகண்ட் ஃப்ளோர் போகணும் தலைவரே. இப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. சீக்கிரம் போங்களேன். அந்த ஒரு ஹோம் ரூம் பார்த்தமே ஜூனியர். ஆமா, அந்த லாக் ஆயிருக்குன்னு காமிச்சியா? ஆமா. அங்க போய் நம்ம ஓபன் பண்ணோம். வேற என்னது பொருள் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு தலைவரே. அப்படியா? எனக்கு தெரிஞ்சு ஐடியா சூப்பர்ல. ஸ்டக் ஆகுது. எப்படி நல்ல ஐடியாவா வருது பாத்தீங்களா? நல்ல ஐடியாவா இருக்கு. எனக்கு ஒரு டவுட் தலைவரே. டவுட் கேட்கலாமா? கேளு தலைவரே. எனக்கு ஒரு கேட்கலாமா? கேளு. ஹலோ, கேளு. இந்த கேம்ல பேய் அழகா இருக்குமா? தெரியலப்பா.
எனக்கு அதுதான் டவுட். பேய பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. போய் பாத்துருவோமா? அந்த நாய் பின்னாடியே வரும் போகுது. அதான் எனக்கு பேய பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. போய் பாப்போமா இல்லையான்னு யோசிக்கிறேன். ஏய் நீ வேற அவங்கிட்ட மாட்டி கிடக்குறேன் நேத்திக்கு. பேய் அழகா இருக்குமா இல்லையான்னு கேட்டீங்கன்னு அதை நினைச்சு வருத்தப்படுறீங்களா என்ன? ஐயோ ஐயோ ஒரு வார்த்தையா சொல்லிட்டு அப்பா தப்பிச்சுட்டு ஒரு வழியா தப்பிச்சு வந்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? ஹெல்த் பேக் இருக்குல்ல நம்ம கிட்ட போலாம். இருக்கு சூப்பர். எதுக்கும் கேட்ட ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. இதுல அதாவது நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு போணுமா? ஃபர்ஸ்ட் இப்ப செகண்ட் ஃப்ளோர்ல இருக்குமா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்குமா? இப்ப எந்த ஃப்ளோர்ல இருக்குன்னு எனக்கு தெரியல. பேசாம போயிட்டு பாத்துட்டு வந்துருவோமா எந்த ஃப்ளோர்ல இருக்கோன்னு செக் பண்ணிட்டு வந்துருவோமா? ஓஹோ செகண்ட் ஃப்ளோருக்கும் போல ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் போல செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கும். அப்புறம் என்ன நடுவுல அப்ப அந்த அந்த ஹோம் ரூம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அந்த டோர் என்ட்ரி ஆனவனோ பார்த்தோமே அங்க போகணும்னு நினைப்போம். ஆமா கரெக்ட். மக்களே நாங்க வந்து வீடியோ முடிக்கிறதுக்குள்ள ஒரு லைக்கை போட்டு தயவு செஞ்சு ஒரு பாருங்க. ஒரு லைக் வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஐயோ வரான்டா. ஒரு மோட்டிவேஷன். ஐயோ ஆதரவு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் தப்பிச்சுடா பாய். ஐயோ டேய் ஒரு நிமிஷம் அந்த சைடு போயிட்டு வாடா. நாங்க வந்து தப்பா இந்த சைடு மாத்தி வந்துட்டோம். நாங்க வந்து அப்புறமா வரோமே. நீ என்ன நினைக்கிற? வேல்ட்ரைக்கு போறது முடியாது. ஃபர்ஸ்ட் துரத்தற நிப்பாட்டுறா. எந்த பக்கம் வந்திருக்கேன்னு எனக்கே தெரியல. போகணும்டா தலைவரே. செகண்ட் ஃப்ளோருக்கு தான் போய் ஓபன் பண்ணணும். நம்ம பரவாயில்ல ஒரு ரிஸ்க் எடுத்துருவோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா செகண்ட் ஃப்ளோரா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தலைவரே. இரு வெயிட் பண்ணி பார்க்கறேன். நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோர்ல தான்டா இருக்கேன். இல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கேனா? இல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தலைவரே. அங்க பாருங்க. ஆல்ரெடி நம்ம செகண்ட் ஃப்ளோர்ல தான் இருந்தோம். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு தானே வரணும். இல்ல செகண்ட் ஃப்ளோருக்கு தான் போய் ஓபன் பண்ணனும் தலைவரே. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அந்த இதுதான் ஓபன் பண்ணனும்னு நினைக்கிறேன். கரெக்ட். அந்த பூட்டு இங்க இல்ல அங்க போணும் போல. ரைட் புரிஞ்சிடுச்சு தலைவரே. நான் தான் சொன்னேன்ல செகண்ட் ஃப்ளோர் போகணும்னு. கீழே இறங்கி வந்தேன். மேல திருப்பி போணுமா? அதான் மேலதான் போகணும். அதான் அவன் இருக்கானே. ஆனா தலைவரே ஓட முடியலடா. ஓடிப்போ. எஸ் வந்தாச்சு தலைவரே. இங்கதான் ஓபன் பண்ணுவான். அவன் உள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம். சீக்கிரம் போங்க. அந்த ஒரே ஒரு கதவை மட்டும் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா சக்சஸ். பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சு ஹெல்த்த போட்டுக்கலாம் தலைவரே. இதுல ஓடும்போது வந்துட்டான். ஆனா 7:30 போட்டோன்னே துரத்தாதடா. ஒரு நிமிஷம் இருடா. எங்களுக்கே பயமா இருக்குடா. துரத்துறாங்க மக்களே. துரத்து அடிக்கிறாடு தலைவரே. என் உடனே ஒரு அடி அடிச்சுட்டா. அவனை திரும்பி போய் ஒரு அடி அடிச்சுட்டு வரலாமா? என்ன சொல்றீங்க? இருங்கடா நம்ம அடிக்க முடியாது. இந்த கேம்ல வர அடிக்க முடியாது தலைவரே. ஐயோ 4 டைம் அடி வாங்கிட்டான். நம்ம அடிக்க முடியாது. அவன் தான் நம்மள அடிப்பான். 4 டைம் அடி வாங்கிட்டான். ஒரு ஹெல்த் பேக் இருக்கு போடலாம் தலைவரே. நம்ம கிட்ட தான் ஹெல்த் பேக் இருக்குல்ல. போடலாம்ல. மறந்தே போயிட்டோம் பாத்தீங்களா? ஹெல்த் பேக் ஆல்ரெடி அந்த சோயா மில்க் எதுக்கு வச்சிருக்கோம்? ஹெல்த்துக்கு தானே. நம்ம யூஸ் பண்ணலாமே. இப்ப போட்டேன். யூஸ் பண்ணிட்டு ஒரு சேவ் பண்ணிட்டோம்னா தலைவரே. போட்டுட்டேன் தலைவரே. எனக்கு ஒரு டவுட். நம்ம ஸ்டார்ட் பண்ணி
வீடியோ 39 நிமிஷம் 49 2.5 GB. தலைவரே 40 நிமிஷம் வந்துச்சு தலைவரே. போதும் தலைவரே, சேவ் பண்ணிட்டு முடிச்சுக்கலாம் தலைவரே வீடியோ. ஓகே கைஸ், இதோடன் விடைபெறுகிறேன். ஸோ அடுத்த பாட்டு உங்களிடம் சந்திக்கும் வரை எஸ்கே வில்லன் ஒய்டி அண்ட் கலர் பூனை. கலர் பூனை. நன்றி நன்றி, வணக்கம்.